வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் அரவிந்த் பேசுகிறேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து ஞாபகம் இருக்காது. முன்னாடி இந்த பாட்காஸ்டோட பேர் வந்து என்னடா குமார்னு இருந்துச்சு. இப்போ ஏன் அது சினிமா வித் அரவிந்த்னு மாறிச்சு அப்படின்னா, சரி ஓகே, பார்த்திபன் மாதிரி ரொம்ப பேசாமல் நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். என்னடா குமார் பேஜில் இனிமேல்ட்டு இந்த எடிட் வீடியோஸ் அப்புறம் அந்த ட்ரிபியூட் வீடியோலாம் அதில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சினிமா வித் அரவிந்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சினிமா ரிலேட்டட் ரிவ்யூஸ், ரோஸ்ட் எல்லாமே சினிமா வித் அரவிந்தில் மட்டும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால தான் இந்த பாட்காஸ்ட் பேரையும் நான் சினிமா வித் அரவிந்துன்னு மாற்றிட்டேன். ஸோ ஓகே, ஏன் இவ்வளோ நாள் வந்து எபிசோடே வரல அப்படின்னா, நான் வந்து ஒரு டிகிரி பண்ணேன். ஆக்சுவலி 2 டிகிரி பண்ணேன். எம்எஸ்சி வந்து ஒரு காலேஜில் பண்ணேன். அந்த காலேஜில் நான் போய் சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஏன் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக சொல்லித்தரல. ஒரு மாதிரி முக்கால்வாசி நேரம் வந்து ஜோன் அவுட் ஆகி தான் சுற்றிட்டு இருந்தேன். என்னடா இது, ஏன்டா இங்கே வரோம் அப்படின்ட்டு. ஸோ இதை தாண்டி ஒரு பெட்டர் மந்த்லி இன்கம் ஜாபுக்கு வந்து நான் இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போது இந்த சிக்கல்லாம் எனக்கு முன்னாடி இருந்ததுனால என்னால் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்ற அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் செட்டே எனக்கு சுத்தமாக வராமல் போயிடுச்சு. நடுவில்லாம் தோணும், ஆனால் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே அதுக்கு வரல. ஏன்னா நான் போய் சேர்ந்த இடம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து பர்சனலாக நடந்துச்சு. ஸோ ஓகே, பர்சனல் ரேண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போது இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, ஒய் ஐ ஹேட் பிவிஆர். என்னப்பா சொல்கிற, பிவிஆர் நல்லா தானப்பா இருக்கும், அப்படி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸு டிலைட்டாக இருக்கும், ஐயோ அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சத்தியமாக கிடையாது. பிவிஆர் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எவர் ஹேட் இன் மை லைஃப். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் பிவிஆர் போயிட்டு வரும்போதும், அதாவது பிவிஆரில் நான் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு வரும்போதும் எனக்கு ஏதாச்சும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் நடந்திருக்கு. நான் யோசித்து பார்த்தா, நான் பிவிஆருக்கு இது வரைக்கும் ஒரு 10 படம் இல்லை ஒரு 13 படம் கிட்ட பார்த்துருப்பேன். ஒரே பிவிஆர் சினிமாவில் இல்லை, டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில். ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கசப்பான நிகழ்வோ இல்லை பெரிய கசப்பான நிகழ்வோ நடந்திருக்கு. அது வந்து நீங்கள் நினைக்கலாம் கோஇன்சிடென்ஸாக இருக்கும் ப்ரோ, அது வந்து எப்படி ப்ரோ எப்போவுமே நடக்கும் அப்படின்னு. ஆனால் நல்லா நோட் பண்ணி யோசித்து பார்த்தா, பிவிஆர் வந்து ஓவர் ப்ரைஸ்ட் அண்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓரியன்டான ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை, பட் அது ஓவர் ப்ரைஸ்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த லோக்கல் தியேட்டர் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே தான் வராங்க. அண்டு என்னை ஏன் நான் பிவிஆர் வந்து ஒரு ஓவர் ப்ரைஸ்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பார்க்கிங்லேருந்து போவோம். பார்க்கிங் ப்ரைஸு வந்து பார்த்திங்கன்னா மற்ற தியேட்டரோட கம்பேர் பண்ணால் பிவிஆரில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்டு பிவிஆரோட தியேட்டர் மோஸ்ட்டாக இந்த மாலுக்குள்ளே தான் இருக்குன்றதுனால அந்த மால்க்கான பார்க்கிங் சார்ஜ் நம்ம பே பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்க, காரோ இல்லை பைக்கோ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அவங்க போடுற அந்த பார்க்கிங் சார்ஜ் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும் அது. ஸோ அடுத்து நம்ம ஸ்நாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஸ்நாக்ஸுமே அங்கே ஓவர் ப்ரைஸ் தான். மற்ற லோக்கல் தியேட்டரு கம்பேர் பண்ணால் பிவிஆரில் ரொம்ப ரொம்ப அதிகம். பிவிஆரில் அது ஏன் அவ்வளோ அமௌண்ட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் சில பேர் நினைக்கலாம், டிக்கெட்டில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மி ப்ரோ, அதனால் ஸ்நாக்ஸில் தான் அவங்க அது எடுப்பாங்க அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் புரியுது, ஓகே கரெக்டு தான். ஆனால் நீங்கள் மற்ற தியேட்ரு எந்த தியேட்டரோட கம்பேர் பண்ணாலும் பிவிஆரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ரேட்டு. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. இப்போ பார்க்கிங்கு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் தாண்டி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வருவோம். இப்போது அதாவது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்கள் தியேட்டருக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்து அங்கே சீட்டில் உங்கள் நம்பர் பார்த்து உட்காந்து பார்க்குற படத்தை வந்து பார்த்து முடிக்கிற வரைக்கும்
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி எனக்கு அமைஞ்சுது அப்படின்றத பற்றி தான் இதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இதுதான் வந்து எனக்கு பெரிய கசப்பான சம்பவமே. நான் வந்து ஃபஸ்ட் டைம் பிவிஆரில் பார்த்த படம் வந்து கேஜிஎஃப் 2. என் ஃப்ரெண்ட்ஸோட என் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட் ஒரு 20 பேரோட போய் பார்த்தேன். அப்போ எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா டிக்கெட்டு புக் பண்ணுறது எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்துக்கிட்டானுங்க. அதனால் எனக்கு அது இன்னும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நான் பிவிஆர் வந்து திருச்சிற்றம்பலம், அதாவது இந்த தனுஷ் படம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் போயிருந்தேன், நானும் என் ஃப்ரெண்டும். நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஆன்லைனில் வந்து புக் பண்ண வேணாம், 30 ருபீஸோ இன்னும் அது எக்ஸ்ட்ரா வரும் ஆளுக்கு, நேரில் தானே இருக்குது, அப்படியே போகிற வழியிலே தானே தேட்டரும் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம புக் பண்ணிப்போம் அப்படின்னு போனேன். ஓகே, அமௌண்ட்டு கொடுத்தாச்சு, சீட்டு செலக்ட் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. ஃபோன் நம்பர் வந்து கேட்டாங்க. நான் ஓகே, ஃபோன் நம்பர் வந்து மோஸ்ட்டாக எல்லா தேட்டர்லேயும் கேட்குறது தானே, கொடுத்தேன். டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் வரும் அப்படின்னாங்க. இல்லைங்க என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பு இல்லை என்கிட்ட அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து பரவாயில்லைங்க எஸ்எம்எஸ்லேயும் வரும் அப்படின்னாங்க. எஸ்எம்எஸ் வந்து என் ஃபோனுக்கு வரலை. அதாவது நான் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் வச்சுருந்தேன், ஆனால் வாட்ஸ்அப் வந்து அதில் இல்லை. அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் அது. இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலே ஹேங் ஆகும், அந்தளவுக்கு பழைய ஃபோனு. ஸோ வாட்ஸ்அப் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நான் என்னோடய சிம் கார்டை கழட்டி என் டேபில் போட்டு தான் பார்க்கணும். அதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் சரி ஓகே, எஸ்எம்எஸில் தான் வரும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நான் போனேன். எஸ்எம்எஸ் வந்து வரலை எனக்கு. நான் வந்து அங்கே இந்த டிக்கெட் செக் பண்ணுற ஸ்டாஃப் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி பழைய ஃபோன் தான் சார் இருக்குது, எஸ்எம்எஸ் வரும்னு சொன்னாங்க, இதில் வாட்ஸ்அப் கூட கிடையாது அப்படின்னு. சரி, எஸ்எம்எஸ் இன்னும் வரல சார் எனக்கு, ஆனால் என்னோடய சீட் நம்பர் வந்து சொன்னேன், L15 17 சம்திங், அதில் வந்து L17 18 அந்த மாதிரி 2 சீட்டு பக்கத்தில் வரும் அப்படின்ட்டு. அவங்க வந்து எஸ்எம்எஸ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சார் எஸ்எம்எஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ண முடியாது சார் அப்படின்றேன். சார் எஸ்எம்எஸ் பாருங்கள் சார், ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் சார் அப்படின்றாரு. அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு அது கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு ஒரு நிமிஷம். எனக்கு வந்து ஒரு பக்கம் டைம் ஆகிட்டே இருக்குது படத்துக்கு, என்னடா இது இப்படி ஆகிட்டே இருக்குது, வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கானுங்கன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட் கவுண்டரில் போய் சொன்னேன், இந்த மாதிரி என் ஃபோனுக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரலைங்க, வாட்ஸ்அப் வந்து அது என்னோடய டேப்பில் இருக்குது, நான் அது சிம் கார்டு கழட்டி போட்டு நெட் ஆன் பண்ணால் இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு. சரி இந்த மாதிரி சொல்லுங்கள், நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு போயாச்சு. படம் வந்து பார்த்துட்டோம். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேகு அதெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்கல்ல, நானும் பேக் வந்து கொடுத்தேன். பேக்கில் தான் என்னோடய டேப் இருந்துச்சு. நான் வந்து டேப் வந்து எடுத்தே பார்க்கல, தேட்டர்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம். நான் வீட்டுக்கு போய் தான் பார்க்குறேன், அவங்க என் பேகை வந்து அப்படியே லெத்தார்ஜிக்காக தூக்கி போட்டிருக்காங்க. அது உள்ளே வந்து அந்த என்னோடய ஸ்க்ரீன் மேலே அந்த டெம்பர் கிளாஸ் போடுவாங்கள்ல, அது உடஞ்சிருச்சு. நான் கூட நினச்சேன் நம்ம அடுத்த நாள் போய் கேட்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அது டைம் இல்லை ஆக்சுவலாக. அடுத்த நாள் ஏதோ ப்ராக்டிக்கலோ இன்னும் ஒன்று வந்துச்சு. ஸோ எனக்கு பேசிக்காக டைம் இல்லை. அது அப்படியே நாள் கடந்து போயிடுச்சு. சரி டெம்பர் கிளாஸ் தானே அப்படின்னு இதோட நின்றோம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதோட பிவிஆர் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அதோட நிற்கலை. சரி ஓகே, இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேலே பிவிஆரில் நமக்கு எதுவும் கசப்பான நிகழ்வு வந்து ஏற்படாது அப்படின்னு நம்பி வண்டி ஏறினேன். அடுத்த படம் வந்து நடுவில் 2-3 படம் எதுக்கோ போனேன். அதுக்கப்புறம் விக்ரம் படத்துக்கு போனேங்க. விக்ரம் படத்துக்கு ஃபேமிலியாக ஒரு வாட்டி போனோம். அப்போ என்னாச்சு, ஸ்நாக்ஸ் வாங்குறப்போ என்கிட்ட ஜிபேயில் அமௌண்ட் இல்லை, ஃபுல்லாக கேஷ் தான் நான் வச்சுருந்தேன். கேஷ் எடுத்துகிட்டு போய் தரும்போது ஒரு 5 ரூபா சேஞ்சு வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அதாவது அவங்க எனக்கு 5 ரூபா தரணும், நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் அவங்களுக்கு என்னை ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்குமா, நான் என்னன்னு சொல்லி அந்த காசை வந்து அவங்கள்ட்ட வாங்க முடியும். சரின்னு விட்டேன். சரி சேஞ்ச் வந்து சில நேரம் ஒருத்தட்ட இருக்கும் ஒருத்தட்ட இருக்காது, பரவாயில்ல, இது வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் பைசன் படத்துக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிவிஆருக்கு போனேன். அங்கே போனால் நீ வந்து என்ன சீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு படம் ஓடிட்டுருக்கும் போது மிடில் ரோவில் இருக்கிறவங்கள மட்டும், முக்கியமாக மிடில் ரோ
உட்காந்துருக்கவங்க ஃபோனை வந்து சார் உங்கள் டிக்கெட் பார்க்கலாமா அப்படின்றானுங்க. நீ ஏன்டா டிக்கெட்டு பார்க்கணும் முதல்ல? அதான் வாசல்லே பார்த்துட்டு தானே அனுப்புகிறேன் நான் டிக்கெட் வச்சுருக்கேனா இல்லையான்ட்டு. அங்கே உள்ள நான் அதாவது ஆல்மோஸ்ட்டு அந்த படம் ஓடி ஒரு 40 நிமிஷம் கழித்து உள்ளே வந்து என்னோடய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நாசம் பண்ணுறானுங்க இந்த பிவிஆரில் இருக்க ஸ்டாஃப் எல்லோரும். இது வரைக்கும் எனக்கு நடந்த பிவிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்தளவுக்கு என்னை பாதிக்கலை. இதுதான் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. அதாவது அவனுங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீ பட்ஜெட் டிக்கெட் தானே புக் பண்ண, பட்ஜெட் டிக்கெட்டில் தான் நீ போய் உட்காரணும், மற்ற சீட்டில் உட்காரக்கூடாது அப்படின்றான். அது வந்து கரெக்டு தான். ஆனால் நீ பாதி தேட்டருக்கு மேலே காலியாக இருக்குது. அதாவது ஒரு 200 சீட்டு இருக்குது அப்படின்னா 100 சீட்டு தான் அதில் ஃபில் ஆகிருக்கு, பேலன்ஸ் 100 வந்து காலியாக இருக்குது. நான் எங்கே உட்காந்தா என்ன கடைசியில்? புரியுதா அவங்க சொல்கிறது உங்களுக்கு? ஸோ இப்போ நீங்கள் ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க, குறுக்க வந்து ப்ரோ உங்கள் சீட் நம்பர் காட்டுங்க, ப்ரோ இது உங்கள் நம்பரே இல்லையே, நீங்கள் போய் உங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு என் சீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது நான் உங்கள்கிட்ட கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்போ யாருமே வந்து கிளைம் பண்ணாத சீட்டில் யார் உட்காந்தா என்ன, உட்காரலனா என்ன? ஆனால் அந்த ஷோக்கு ஒருத்தன் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இது வந்து ஓவரால் சினிமா எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப பாதிக்குது. இது எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த கோட்டக்கும் பிவிஆரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கோட்டக் 811 பிவிஆர் டெபிட் கார்டுன்னு ஒன்று தராங்க. அது நான் வந்து நம்பி வாங்கினேன். இந்த பைசன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூலி படத்துக்கு போனேன். அதில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கல்ல, அதாவது பிவிஆர் ஆப்பில் புக் பண்ணுற பிவிஆர் டிக்கெட்டுக்கு கூட சேர்த்து அப்போ தான் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். இனிஷியலாக சம்திங் ஒரு 500 பாயிண்ட்ஸோ 1000 பாயிண்ட்ஸோ இன்னும் தருவாங்க. அதை வந்து நீங்கள் அந்த டிக்கெட்டு புக் பண்ணுறப்போ பாப்கார்ன் செலக்ட் பண்ணி, கோக்கு சம்திங் அந்த பெவரேஜ் ஏதோ செலக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வந்து அதில் கழிச்சிக்கணும். ஆனால் அதே அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் அந்த தேட்டரில் போய் நான் டைரெக்டாக பர்ச்சேஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இது வந்து நான் அந்த ஸ்டாஃப்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பிவிஆர் இது இருக்குங்க, இந்த கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க, இது நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். அங்கே பிவிஆரில் வேலை செய்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு அது தெரியலை, அது எப்படி ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு. உடனே பழி எல்லாத்தையும் தூக்கி கோட்டக் மேலே வந்து போட பார்க்குறாங்க. அவங்க ஸ்டாஃபுக்கு அவங்க ப்ராடக்ட் என்னன்றதே சொல்லி நிறைய இதில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டுறாங்க நிறைய தேட்டரில். ஸோ என்னோடய பிவிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். முக்கியமாக இந்த டிக்கெட் வந்து செக் பண்ணுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். நீ வாசல்லையே செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறேன். நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆல்மோஸ்ட் 30 நிமிஷம் மேலே போயிடுச்சு. நம்ம துருவிக்ரம் வந்து கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி கபடி விளையாட வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். இப்போது அப்பாடா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேடா அப்படின்னு நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது, சார் உங்கள் டிக்கெட் பார்க்கலாங்களா அப்படின்னு ஒருத்தர் வராரு. நான் வந்து பார்த்துட்டேன், அவர் டிக்கெட் தான் வந்து செக் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன், வேணும்னே என்னோடய எஸ்எம்எஸில் ஒரு காப்பி வரும்ல, அதை தூக்கி அவர்கிட்ட காமிச்சிட்டேன். அவருக்கு ஒன்றும் புரியலை, தலையும் புரியலை, காலும் புரியலை. ஏன்னா அந்த ஆப்பில் வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும், எஸ்எம்எஸில் வந்து அப்படி இருக்காதுல்ல. அதை பார்த்துட்டு ஓகேன்ற மாதிரி போயிட்டார் கன்ஃபியூஷன்லே. இதுக்கப்புறம் நம்ம பிவிஆரில் பார்க்குற கடைசி படம் இதுதான்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே மேபி நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சாலும் அமையலாம். பிவிஆர் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு லோக்கல் தேட்டரில் போய் படம் பார்க்க வாய்ப்பு இருக்குன்னா தயவுசெய்து லோக்கல் தேட்டர் போங்க. லோக்கல் தேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னடா லோக்கல் தேட்டருக்கு வந்து இவ்வளோ கூவி விற்கிறிய, நீ ஏதாவது தேட்டர் வச்சுருக்கிய அப்படின்னா அந்தளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை. பட் சொல்கிறேன், நீங்கள் பிவிஆர் கம்பேர் பண்ணும்போது கமலா தேட்டர் மாதிரி இன்னும் ஒரு சில தேட்டர்லாம் சென்னையில் இருக்குது. அது எவ்வளோ பரவாயில்ல, அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு, அதாவது அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு அந்த ஆம்பியன்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸு எல்லாமே எவ்வளோ பரவாயில்லைங்க நிஜமாலே. இந்த பிவிஆர் வந்து இன்றைக்கி வரும்போது ஓகேவாக இருந்துச்சு, ஆனால் போக 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 இந்த சர்வீஸ் வந்து மட்டமான ஒரு இதுவாகிடுச்சு. எஸ்பெஷலாக இந்த படம் பார்த்துட்ருக்கும்போது இந்த டிக்கெட் செக் பண்ணுறது, அதாவது
படம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் சீட்டில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சான விஷயம். இது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இதில் ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய டிஎம்க்கு வாங்க, நம்ம பேசிப்போம். சினிமா வித் அரவிந்த் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நன்றி, வணக்கம்.